வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ரா 33ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னாலான கன்றுக்குட்டியை செய்த பிறகு எப்படி ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்டார்கள் என்பது குறித்து நாம் வாசிக்கின்றோம். முதலாவதாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இப்பொழுதே சீனாய் வனாந்தரத்தை விட்டு கானானுக்கு போங்கள் என்று சொல்லுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் இப்பொழுது கட்டப்படாது என்பதுதான். அதாவது சில அதிகாரங்களுக்கு முன்பதாக தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவு, அமைப்பு எல்லாவற்றையும் கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குவதற்கு பெசலேயலை இன்னும் மற்றவர்களை பயன்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் ஆசாரியர்களை இதற்கென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எச்சரிப்புகளையும் வரைமுறைகளையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது எல்லா திட்டங்களும் முடிவுக்கு வந்தது. ஆனாலும் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது போல கானானுக்கு நான் கொண்டு போவேன் என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லுகின்றார். இப்படி இருந்தும் 3ஆம் வசனத்திலே, வழியிலே உங்களை அழித்து போடாதபடிக்கு நான் உங்களோடு வரமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது இப்பொழுது செய்த இந்த பாவத்தை போல மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வார்களானால் அது அவர்களுக்கே ஆபத்தாய் இருக்கும் என்ற காரணத்தினாலே ஆண்டவர் அவர்களோடு வரமாட்டேன் என்று சொல்லுகின்றார். இதை கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கித்து அழுகின்றார்கள். தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் அதை கலட்டுகின்றார்கள். அதாவது இந்த ஆபரணங்களாலே தான் இதை கேட்டவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டு கர்த்தருக்கு முன்பாக அழுகின்றார்கள், புலம்புகின்றார்கள். அதாவது இந்த ஆபரணங்களை வைத்துதான் அந்த பொன்னாலான கன்றுக்குட்டியை அவர்கள் செய்தார்கள். இதை இப்பொழுது கலற்றி ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாகவே மனம் திரும்புகின்றார்கள். நண்பர்களே, விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். ஆகவே ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக சில நேரங்களில் அழுது புலம்பி ஆண்டவரை தேடி வருகின்றார்கள். சில நேரத்திலே தங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்த அந்த காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கூட ஆண்டவரிடத்தில் வருகின்றார்கள். அதாவது அவர்களுடைய கிரியைகள் மூலமாக கர்த்தருடைய கிருபை எவ்வளவு முக்கியமானது என்பதை காண்பிக்கின்றார்கள். பிற்காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பினதை நாம் கவனிக்கின்றோம். இன்றைக்கும் விசுவாசிகள் ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு முன்பாக உண்மையாய் மனம் திரும்புகின்ற விதமாக தங்களுடைய களியாட்டுக்கள், தங்களுடைய நேரம், தங்களுடைய பொழுதுபோக்கு, தங்களுடைய நண்பர்கள், ஏன் அவர்களுடைய உணவையும் ஒதுக்கி வைக்க முடியும். இது மாத்திரமல்லாமல் மோசேயும் ஒரு விசேஷமான இடத்திற்கு ஜெபிக்கும்படியாக போகின்றார். பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படும் முன்பதாக மோசே ஒரு சின்ன கூடாரத்தை பாளையத்துக்கு வெளியே அவர் வைத்திருந்தார். இதிலே சில ஜனங்கள் போய் கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். மோசேயும் அங்கே போய் ஆண்டவரோடு பேசினார். எப்பொழுதெல்லாம் பேசப்போனாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மேகம் அதன் மேல் இறங்கி வந்து மோசேயோடு கூட கர்த்தர் முகமுகமாய் ஒரு நண்பனோடு பேசுவது போல பேசினாராம். இப்பொழுதும் மோசே அந்த கூடாரத்துக்கு போகின்றார். ஆண்டவருடைய தயவை கேட்கின்றார். மோசே 2 காரியங்களை கேட்டார்: தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை. முதலாவதாக மோசே ஆண்டவரை பார்த்து, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார். அதாவது ஆண்டவர் மாத்திரம் வராவிட்டால் எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் கூட எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார். இப்படி மோசே ஜெபித்த போது ஆண்டவர் அந்த ஜெபத்தின் மேல் பிரியமாய் இருந்தார். மோசே கேட்டது போலவே ஆண்டவர் கிருபையை, தயவை கொடுத்தார். நான் உங்களோடு கூட வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் மோசே 2வதாக ஒரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்டார். உம்முடைய மகிமை என காண்பியும் என்று கேட்டார். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தையும் கேட்டு பதிலளித்தார். ஆனால் இப்படி தான் என்னுடைய மகிமை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் மோசேக்கு தெளிவாய் சொன்னார். அதாவது ஆண்டவருடைய மகிமை அவரை கடந்து போகும். அப்பொழுது ஆண்டவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றதை மோசே கேட்பார். ஆனால் இந்த அனுபவமே மோசேயால் தாங்க முடியாத அனுபவமாய் இருக்கும் என்பதையும் ஆண்டவர் சொன்னார். ஆகவேதான் நான் உன்னை கன்மலையின் வெடிப்பிலே வைத்து என் கைகளாலே மூடிக்கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்.
ஆனால் இதே நேரத்தில் மோசே கேட்ட இந்த விசேஷமான அனுபவம் கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படாது என்பதையும் ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்தினார். மோசேயை பார்த்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். 19ஆம் வசனத்திலே, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நண்பர்களே, ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவருடைய மகிமையையும் எல்லாரும் வாங்கிக் கொள்ள முடியாது. ஏன், மோசேயும் அதை ஏதோ செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் யார் மேலே கிருபையாக இருக்க சித்தம் கொள்ளுகிறாரோ, யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தம் கொள்ளுகிறாரோ அவர்கள் மேல் மாத்திரமே அவருடைய கிருபையும் அவருடைய தயவையும் ஆண்டவர் பொழிகின்றார். ஆனால் நண்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவும் மோசேயைப் போலவும் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே தாழ்மையாய் வந்து அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் நிச்சயமாய் நாம் கேட்கலாம். தேவன் நிச்சயமாய் தம்முடைய ஜனங்களை கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய மகிமையும் அவர்கள் மேல் பொழிய கர்த்தர் சித்தம் கொள்ள முடியும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.